நேற்றுக்கு புலனாய்வு புலி, மூத்த பத்திரிகையாளர், அப்புறம் ஊடகவியலாளர், அப்புறம் பத்திரிகையாளர் இப்படிலாம் என்று தன்னை சொல்லிக் கொள்கிற தென்னாட்டின் ஜூலியன் அசாஞ்சே, ஜூலியன் அசாஞ்சே இப்படியெல்லாம் தன்னை சொல்லிக் கொள்கிற ஒரு கஞ்சா குடிக்கி ஒன்று இருக்கு. அந்த கஞ்சா குடிக்கி நேற்று திரும்ப அவரு ஏதோ வெள்ளாட்டு பவுடர்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உருட்டுற சீட்டே ஃபாரின் சீட்ல இருந்து உருட்டி சாப்பிட்றாராம். நீங்க பாட்டுக்கு இதுலயே இருக்கிறீங்க, அப்டேட் ஆகி வாங்க. கஞ்சா, கொக்கைன் போன்ற பல போதைப் பொருட்களை எடுத்து கையாண்டு கொண்டு அதில் அந்த போதையில பல பெண் காவலர்களை எக்கச்சக்கமாக கொச்ச வார்த்தைக்கு சொல்லி திட்டக்கூடிய அளவுக்கு தன்னுடைய பவரை உயர்த்தி கொண்டிருக்கக்கூடிய, இப்படியெல்லாம் தன்னை நினைத்து கொண்டிருக்கக்கூடிய கஞ்சா சங்கர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு குண்டர் சட்டம் நேற்று பாய்ந்திருக்கிறது. அந்த குண்டர் சட்டத்தை எதிர்த்து இப்போ இந்த வீடியோ ஆரம்பிக்கும் பொழுது பயங்கர கடும் கோபத்தோடு தான் நான் இந்த வீடியோக்குள்ளே வந்து உட்காந்தேன். எனக்கா இப்படியாப்பட்ட ஒரு காவாலி பயலுக்கு, இப்படியாப்பட்ட ஒரு அயோக்கிய பயலுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு மூத்த பத்திரிகையாளர்கிற பேரில், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுங்கிற பேரில் நீங்கள்லாம் வந்து முட்டு கொடுக்குறீங்கனாக்கா உங்களுக்குலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலான்ட்டு எனக்கு ஒன்று தோணுச்சுன்னா கேட்கக்கூடாது இல்லையா? ஏன்னா அவங்க மூத்த பத்திரிகையாளர், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நம்ம கொடுத்து தானே ஆக வேண்டும். அதனால் அந்த கோபத்தோடு பேச முடியாது. இருந்தாலும் ஒரு லைனில் நம்ம மெயின்டைன் பண்ணி ஆகணும் அப்படின்னு தான் உட்காந்துருக்கேன். எங்கேயாவது அந்த லைன் மீறினுச்சுனாக்கா அதை கட் பண்ண வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. கண்டிப்பாக நீங்கள் ஒரு வேளை விட்டால் கூட கட் பண்ண வேண்டிய எடிட் ஓட்டக்கூடிய பொறுப்பு. அதனால் அந்த கஞ்சா குடிக்கு சில மூத்த பத்திரிகையாளர்கள் மற்றும் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுகள் தமிழ்நாட்டுக்குள்ளேருந்து ஒரு ஆதரவு குரல் வந்து விழுந்திருக்கு. அந்த ஆதரவு குரல் என்னென்ன சொல்லுது, யாராக இருந்த ஆதரவு குரல், இதையொட்டி யூடியூபர்ஸனுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் வச்சு புழக்க போகிறோம். டென்ஷன் ஆகுறீங்க, யாரு பேசுனது, என்ன பேசுறீங்க, எவ்வளவு டென்ஷன் இல்லை. இப்போ ஒரு கஞ்சா குடிக்குங்கிறது ஊருக்கே தெரியும். கஞ்சா குடிச்சு போட்டு இவன் என்னென்ன வேலையை பார்ப்பான், பொய் சொல்றது, அவதூறு பரப்புறது, வதந்தியை பரப்புறது தான் பெண்களை வந்து ஆபாசமா பேசுறது. ஆமாம், இதுதான் அவருடைய முக்கியமான வேலை. அதுவும் இறந்து போனது கல்லூரி மாணவி என்று தெரிந்தால் அவர்களை பற்றின விவரங்களை வெளியில போட்டாக்க அது போக்சோ வழக்கில் வரும் என்பதை தெரிந்து கொண்டும் பள்ளி மாணவி அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர்களை பற்றின விவரங்களை வெளில பொதுவெளியில் போட்டாக்கா அது போக்சோ கீழே வரும். அப்படி செய்யக்கூடாது என்பதை தெரிந்து கொண்டே காசு வாங்கிக்கிட்டு வாங்கின காசு போகிறதுக்காக அந்த பெண்ணுடைய விவரங்களை வெளில போட்டு வழக்கில் மாட்டினாலும் பரவாயில்லைன்னு சொல்லி அந்த சம்மந்தப்பட்ட பெண்ணுடைய அம்மாவினுடைய விவரங்களையும் போட்டு அவங்கள கேரக்டரை அசாசினேட் பண்ணக்கூடிய ஒரு பொறுக்கி அயோக்கிய நாய் தான் இந்த கஞ்சா குடிக்கி. இப்படியாப்பட்ட இந்த கஞ்சா குடிக்கு தான் KS ராதாகிருஷ்ணன் என்கிற ஒரு மூத்த பத்திரிகையாளர். அவர் உண்மையுமே ஜேர்னலிஸ்ட் ஆச்சு. ஆமாம், உண்மையான பத்திரிகையாளர், உண்மையான மூத்த பத்திரிகையாளர், நேஷனல் ஜேர்னலிஸ்ட்னு சொல்லலாம். பல விவரங்களை பேசக்கூடிய ஒரு நபர். இன்னொருத்தர் நம்ம இவர் நெட்ஃப்ளிக்ஸ் ஃபாலோயர் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள். இந்த கேம்லாம் கூட விளையாடுவார். ஆமாம், அவர் தான் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். அவரு அப்புறம் நம்ம இவர் மாமா சுமந்த் ஸ்ரீராமன், இவங்கெல்லாம் வந்து உடனடியாக வந்து இல்லை இது வந்து அரச பயங்கரவாதம், அது எப்படி நீங்கள் உங்களை எதிர்த்து பேசுகிறாப்புல அப்படிங்கிறதுக்காகவே நீங்கள் குண்டாஸ் போடுவீங்களா அப்படின்னு இந்த மூத்த பத்திரிகையாளர், இந்த மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக தான் நெட்ஃப்ளிக்ஸ் ஃபாலோயர் அவர், இந்த சுமக்காத ராமன், இவங்கெல்லாம் வக்காலத்து வாங்கிட்டு வரிசையில் வந்திருக்காங்க. இங்கிலீஷ்லாம் பேசுவாங்கல்ல? இங்கிலீஷ் தான் தெரியும். அதெல்லாம் தெரியும். இந்த FIR அதெல்லாம் இங்கிலீஷ்ன்ற லாங்குவேஜில் தான் இருக்கும். அதெல்லாம் வாசிக்க தெரியும் இல்லையா? வாசிக்க தெரியும்னு நினைக்கிறேன். அதில் வந்து தமிழ்லேயே எழுதியிருப்பாங்க. குறைஞ்சபட்சம் தமிழ் தெரிஞ்சா கூட போதும். ஏன்னா என்ன வழக்கு, என்ன ஆதாரத்துக்காக அரெஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்கா இல்லையா? இதில் நிறைய MLAக்கள் MPக்களும் கூட இந்த கஞ்சா சங்கரை வந்து காசு கொடுத்து அவர்களுக்கு ஆதரவாக பேச வளைச்சு போட்டுக்கிறாங்க. அது எந்த கட்சியாக இருந்தாலும் காசு கொடுத்தாங்க அவங்களுக்கு ஆதரவாக பேசுவான். குறிப்பிட்டு திமுகவில் உள்ள சில நபர்களுக்கு ஆதரவாகவே அவன் செயல்படுவான். அவங்களுக்கு எதிராக எந்த ஒரு விஷயமும் பேச மாட்டான். அவங்க வந்து சில இடங்களில் தவறு செய்தாலும் கூட, சில இடங்களில் கையை நீட்டு காசு வாங்குறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சாலும் கூட அதை வெளியில் பேச மாட்டான், சொல்ல மாட்டான். ஏன்னாக்கா அவங்ககிட்டேருந்து அவனுக்கு வந்து கமிஷன் போகும் அவனை பற்றி பேசாமல் இருக்கிறதுக்கு. அப்படிங்கும் பொழுது காங்கிரஸ்குள்ளே இருந்தும் ஏன் அவனுக்கு காசு போய் அவனை பயன்படுத்தியிருக்க கூடாது என்கிற சந்தேகத்தை எழுப்பும் வகையில் தானாக அந்த பூனைக்கூட்டணிக்கு வெளில வந்து மணியை மாட்டிக்கிட்டு டையின் ஆட்டிக்கிட்டு நிற்குது கழுத்தில் உள்ள மணியை. அப்போ இப்படி ஒரு சந்தேகத்தை எழுப்பும் வகையில் தானாக முன்னாடி எனக்கா அவருடைய கஞ்சா சங்கருடைய சொந்த மச்சான் யார், சசிகாந்த் செந்தில் அவர்கள் திருவள்ளூரில் அதிகமான வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சார்.
ஏன் இப்போ சசிகாந்த் செந்தில் அவர்களுக்கு தெரியாத தன்னுடைய சொந்த மச்சான் அப்படி உள்ள இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆதரவாக எங்கேயாவது ஒரு பதிவு போட்டிருப்பாரா? அவர் தான் அரெஸ்ட் ஆனப்பயே வந்து ட்விட்டர்ல எல்லாம் கேள்வி கேட்ட போது அவர் விளக்கம் சொல்லிட்டாரு. ஐயா சாமி இங்க நிக்கிறானே அந்த 8ஆம் நம்பர் களத்துல சேவை விடுறவனுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அந்த சேவலுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, அது எந்த வகையிலையும் என்ன அஃபெக்ட் பண்ணாரு அப்படின்ட்டாரு. அப்படின்னு அவர் அன்னைக்கே மைக்கு பிடிச்சி அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. இப்போ இன்னைக்கு ஒரு எம்பி அவர் நினைச்சாக்கா அவருக்கு வக்காலத்தை வாங்கிட்டு வந்து பேசலாம்ல. ஏங்க அவன் கூட நாங்கள் அண்ணன் தண்ணி புழங்குறதுல அவன் ஒரு கஞ்சா குடிச்சு விட்டு இப்படி தான் ஒழுங்கினமான செயல்களில் ஈடுபடுவான். பொய் பேசுறது, வதந்தி பேசுறது, அவதூறு மட்டுமே தான் அவனுடைய வேலை. அவனுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அவனுடைய சொந்த சகோதரி தானே கல்யாணம் பண்ணியிருக்கு, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனாக்கா என்னுடைய மனைவியும் கூட கஞ்சா சக்கரை கூட அண்ணன் என்கிற முறையில் எந்த ஒரு தொடர்பும் வச்சுக்கல. அதுக்காக இந்த சல்லி பயலோடலாம் என்ன சேர்த்து நிப்பாட்ட தள்ளின்ற மாதிரி. அதனால எனக்கும் அவனுக்கும் உறவு கிடையாது. நான் அன்னைக்கே வந்து காசை வெட்டி போட்டு கோயிலில் முடிச்சுட்டு வந்துட்டேன். எனக்கு அவனுக்கும் சொந்த பந்தம் ஒட்டு உறவு எதுவுமே கிடையாதுங்கயா அப்படிங்கிறது அன்னைக்கே சசிகாந்த் செந்தில் பொது உள்ள சொல்லிட்டாப்புல. அப்படி இருக்கும் பொழுது கார்த்தி சிதம்பரத்துக்கு எந்த மூக்கு வேறுக்குது? இப்போ கார்த்தி சிதம்பரம் ஓடி வந்து இவருக்கான ஜனநாயகத்தை காப்பாற்றணும், பேச்சுரிமையை காப்பாற்றணும் வந்து நிற்கிறாருனாக்கா, இந்த பேச்சுரிமையை காப்பாற்றி கார்த்தி சிதம்பரம் என்ன பண்ண போறாப்புல? பிஜேபி வீழ்த்துறதுக்கு இந்த கஞ்சா சங்கர் வந்து உதவியா இருப்பாப்புலையா? அல்லது பிஜேபி செய்கிற அட்டூழியங்களை இவர் வெளில வந்தோடனே அப்படியே பேசி நிமித்திடுவாப்புலையா? இல்லை என்ன பேசினா கஞ்சா சங்கர், என்ன பேசிட்டு உள்ள போனான்? பெண்களே ஆபாசமாக பேசினாயா? ஒரு டிவி தொகுப்பாளினி அவங்களை குறித்து ரொம்ப ஆபாசமாக, அதை வந்து நம்ம கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு ஆபாச கற்பனை இது. அந்த ஆபாச கற்பனை, ஆபாச பொறுக்கியினுடைய எழுத்து அது. ஒன்று நம்ம அந்த இங்கிலீஷ் படம்லாம் முன்னாடி வந்து இதெல்லாம் பார்க்குறது இருக்கு இல்லையா, ஆன்லைனில் சிடி பார்க்குறது, அது அப்படியே என்ன பண்ணுறான், எந்த ஒரு பெண்ணை பிடிக்கலையோ அதை அப்படியே அப்ளை பண்ணி 3 பேருடன் 4 பேருடன் அவர் வந்து ஒரே நேரத்தில் ஒரு வச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா அப்படின்னு எக்கச்சக்கமாக எழுதுறது. இப்படியே அந்த குறிப்பிட்ட பாத்ரூம்ல எழுதி வைப்பாங்க தெரியுமா? அதே பாத்ரூம்ல இந்த மிஸ் அந்த சாரு இந்த பொண்ணு என்ன திட்டிருச்சு அதனால இந்த பொண்ணு இப்படி. அப்புறம் வந்து இந்த ட்ரெயின்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கிறுக்கி வச்சிருப்பாங்க ஐட்டம் அப்படின்னு போட்டு ஒரு நம்பர் எழுதி போயிருப்பாங்க. இந்த மாதிரி எழுதி வைப்பாங்கல்ல, அப்படியாப்பட்ட ஒரு எழுத்தாளர் தான் நம்ம கஞ்சா சங்கர். இந்த மாதிரி அந்த எழுத்தாளர் அதுக்குள்ளதான் வர்றாப்புல. அப்ப இதெல்லாம் தடை பண்ணிட்டாங்க. இந்த புத்தகங்கள்லாம் இப்போ வந்து பிளாட்ஃபார்ம் புத்தகம் விற்கிறதில்ல அப்படிங்கிறதுக்காக அதை ஆன்லைன் எழுதக்கூடிய ஒரு நபராக இன்னைக்கு கஞ்சா சங்கர். அந்த ஒரு படத்துல ரஜினிகாந்த் உட்காந்து படிச்சுட்டு இருப்பாரு அந்த மாதிரி ஒரு நபர் அவர். அப்ப இப்படி ஒரு டிவி தொகுப்பாளினியை குறித்து, ஒரு பெண்ணை குறித்து ரொம்ப ஆபாசமான முறையில் எழுதி அது வழக்கா போகுது. சரிங்களா? அந்த வழக்கு இன்னமும் நிலுவையில் இருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நீதிமன்றத்தில் வேலை செய்கிற அந்த பெண்களை குறித்து வந்து ரொம்ப ஆபாசமாக நீதிபதிகளையும் அந்த பெண்களையும் அவர் வீட்டுக்கு வேலை செய்ய போகிற அந்த பெண்களையும் குறித்து இணைச்சி வச்சு ரொம்ப ஆபாசமாக அருவருக்கத்தக்க வகையில் பேசினவன் தான் இந்த கஞ்சா சங்கர். இதற்காக நீதிமன்றமே தானாக முன் வந்து சூமோட்டோவை வழக்கு எடுத்து அவனை கழுத்தா மட்டையில் அடிச்சு உள்ள தள்ளிச்சு. சரிங்களா? இப்படியாப்பட்ட ஒரு நபர் தான். அன்னைக்கு யாரும் கருத்து யார் உள்ள தள்ளுனது அதை சொல்லணும்ல, அதை சொல்லுங்க. ஆமாம், நம்ம ஜிஆர்எஸ் அவர்கள் தான் உள்ள தள்ளுனது. அது மட்டும் இல்லாமல் முக்குலத்தோர் குறித்து ரொம்ப அவதூறாக பேசுறது. முக்குலத்தோர் சமூகத்தில் பிறந்தவங்களாக இருந்தாலே அவங்க வந்து படிக்க மாட்டாங்க, படிப்பறிவுள்ள தற்கொலையாக தான் இருப்பாங்க, படிப்பு அவங்களுக்கு ஏறாது, அவங்க பூரா வந்து பொறுக்கித்தனம் பண்ணிக்கிட்டு இந்த வேட்டியை வந்து தொடைக்கு மேலே கட்டிக்கிட்டு குடிச்சுக்கிட்டு இப்படி அலையக்கூடிய திரியக்கூடிய நபர்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு சாதிய வன்மத்தோட இவன் பேசினான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பெண் காவலர்களை குறித்து ஆபாசமாக பேசுனது. அருண் அப்படிங்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸரை குறித்து அவருக்கு எதிராக பேசணும் அப்படிங்கிறதுக்காக இவன் எங்கேயோ காசு வாங்கியிருக்கான், துட்டம் வாங்கிட்டு அவருக்கு ஏதோ ப்ரமோஷன் கிடைக்க போகுது அப்படிங்கிறதுக்காக அவரை வந்து டிஃபேம் பண்ணி பேசணும் அப்படிங்கிறதுக்காக இவன் என்ன பண்ணுறான், அவரை அசிங்கப்படுத்தி பேசுங்கிறதுக்காக கூட வேலை பார்க்குற சபார்டினேட்ஸ் இருப்பாங்கல்ல, பெண் காவலர்கள் இருப்பாங்கல்ல, அவங்கள வந்து இழிவுபடுத்துகிறான். இப்போ அவங்களாம் வந்து ப்ரமோஷன் வேணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி காவல் அதிகாரிகளை வந்து அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் எவ்வளோ சப்பார்டினேட்ஸ் வந்து அவரை லவ் பண்ணுறாங்க தெரியுமா? அப்படி லவ் பண்ணுறாங்கன்னா அவர் அழகை பார்த்தா லவ் பண்ணுறாங்க அப்படின்னு அங்கிட்டு நம்ம தோழர் நிச்சயமா கண்டிப்பாக ப்ரொமோஷன் சரிங்களா? இப்படி பெண் காவலர்களை குறித்து ரொம்ப ஆபாசமாக பேசின ஒரு ஆபாச பொறுக்கி தான், ஆபாச குடான் தான் இந்த கஞ்சா சங்கர். இப்போ இந்த கஞ்சா சங்கருக்கு தான் குண்டாஸ் போட்டிருக்காங்க. இப்போ இது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி பேசினதே நம்ம கள்ளக்குறிச்சியில் அந்த மாணவி இறந்து போகுது. அந்த மாணவி இறந்து போனோடனே இறந்து போன மாணவியினுடைய அங்கு அடையாளங்கள் விவரங்களை வெளியில் போட்டாக்கா போக்சோக்கில் கைதாவாங்க, சட்டப்படி தவறுங்கிறது அவனுக்கே தெரியும் அப்படிங்கிறத அந்த ஜெலிக்ஸ் பெரால்டே வந்து ஒரு சேனலில் சொல்லியிருக்கா. அவளை பேட்டி கொடுக்கும்போது இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இல்லை அவருக்கு தெரியுங்க, அவருக்கு தெரிஞ்சே ஏன் பண்ணாருன்னு தெரியல அப்படின்னு வாய விட்டாப்புல, போகிற போக்கில் வாய விட்டாப்புல. அதை நம்ம எடுத்து நம்ம எல்லா வீடியோலையும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்போ தெரிஞ்சுக்கிட்டு எனக்கா இவர் அந்த தவறை செய்யும் பொழுது தெரியாமல்
ஜெலிக்ஸ் வந்து அந்த தவறு செய்யும் பொழுது அவருக்கு ஃபோன் பண்ணி சுட்டி காட்டியிருக்காப்புல, தொடர் இது செய்யக்கூடாது தொடர், அந்த புகைப்படத்தை தம்ப்நெயில்ல வச்சாலே தவறு தொடர், அது போக்சோ வரும் தொடர், அது எடுங்க தொடர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காப்புல. அப்படிங்கிற ஒரு மனுஷனுக்கு அப்போ பொதுவெளியில் அந்த சம்மந்தப்பட்ட பெண்ணுடைய பெயர், அங்கு அடையாளங்கள், ஜாதி வரைக்கும் சொல்லி அட்ரஸ் சொல்லி அந்த பெண்ணுக்கு இன்னொரு ஒரு காதல் இருந்துச்சு, அந்த பையனுடைய அட்ரஸ் இது, அவனுடைய பெயர் இது, அவனுடைய ஜாதி இது அப்படின்னு சொல்லி பேசும்பொழுது அது தாராளமாக போக்சோ கீழே போட்டு புழக்கலாம் அவனை. அப்படியாப்பட்ட ஒரு நபர் தான். அப்போ எந்த அளவுக்கு அப்போ அவன் ஏன் பேசியிருக்கான் அப்படின்னாக்கா, அதை பாதிப்பு ஏற்படுத்திய நபர் என்று சொல்லப்படுகிற குற்றம் சாட்டப்பட்ட அந்த நபர்கிட்ட ரவிக்குமார் என்கிற அந்த பள்ளியினுடைய தாளாளர், ஆமா அவர் RSS BJP சார்ந்தவர், அவர்கிட்ட இருந்து காசு வாங்கிக்கிட்டு தான் இவர் இந்த மாதிரி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் கூட ஒர்க் பண்ண சபார்டினேட்டான நமது பிரதீப் அந்த பையன் வந்து கஞ்சா சங்கர்கிட்ட வெளில வந்துட்டான், அவன் மனம் தெரிஞ்சு வெளில வந்துட்டான். அந்த பையன் வெளில வந்து இவர்கிட்ட முக்தார்கிட்ட சத்தியம் டிவியில் உட்காந்து பேட்டி கொடுத்தாப்புல, சத்தியம் டிவியில் இருந்தப்ப கொடுத்த பேட்டி இன்னும் பல சேனல்களையும் உட்காந்து அதை பேசியிருக்காரு. சொந்தமா சேனல் கூட வச்சு அதுல கூட அதெல்லாம் பதிவு பண்ணியிருந்தாருன்னு நினைக்கிறேன். நிறைய ஸ்கிரீன்ஷாட்டுகளை அள்ளி வெளியில தெளிச்சாரு. அது மட்டும் இல்லாம இது வழக்காக மாறும் பட்சத்துல சாட்சி சொல்ல நானே வருகிறேன் அப்படின்னு ஒரு பதிவு பண்ணியிருந்தாப்புல. இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம் இவன் மீது. முதல்ல இவன் மீது போட இவ்வளவு தவறுகள் பண்ணியிருக்கான். இது மட்டும் இல்ல, இன்னும் எக்கச்சக்கமான தவறுகளை போய் வதந்தி ஏங்க மாசத்துக்கு ஒரு தடவை நீதிமன்றத்தில் போய் மன்னிப்பு கேட்டு வருவான். ஹேபிச்சுவல் அஃபெண்டர் எஸ்டி ஷீட்ரா அந்த லிஸ்ட்ல உள்ளவன் அவன். மாசத்துக்கு ஒரு தடவை போய் நீதிமன்றத்தில் மண்டி போட்டு மன்னிப்பு கேட்டு வருவாப்புல. ஐயா உங்க வீட்டு பிள்ளை நினைச்சு மன்னிச்சிருங்க, என்னன்னாக்கா ஏன்பா இந்த மாதிரி ஏன்டா பேசுனேன் அப்படின்னா இனிமே திருத்திக்கிறீங்கய்யா, ஏன்னா இதுக்கு காசா கிராண்டா இல்ல, அது என்ன கம்பெனி ஜி ஸ்கொயர் நிறுவனத்துக்கு அப்படின்னா மன்னிப்பு கேட்டான். கேட்டு வந்துட்டு அஃபிடவிட் நீங்க படிச்சிருக்கீங்களா, அதை படிச்சீங்களா, அதில் நான் மன்னிப்பு கேட்கவே இல்லை, இனிமே பேசணும்னா அவங்கள்ட்ட கேட்டுட்டு பேசுங்கன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன, நீ இவ்வளவு நாள் போய் சொல்லியிருக்கேன்னு தான் அர்த்தம், இனிமே கேட்டு பேசுனா அதான் அர்த்தம். அப்ப ஜி ஸ்கொயருக்கு எதிராக பேசும்பொழுது ஜி ஸ்கொயர் வழக்கு போடுறாங்க. நீதிமன்றத்தில் போய் நீதிபதிட்டு மன்னிப்பு கேட்டு, ஐயா நான் சொன்னதெல்லாம் தவறு தான், நான் தெரியாம பொய் சொல்லிட்டேன், இனிமே அந்த பொய்யை நான் சொல்ல மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்டு வந்தவன். அது மட்டும் இல்லாம இன்னொரு பிரபலமான ஒரு தயாரிப்பு நிறுவனம், திரைப்பட தயாரிப்பு நிறுவனம், அந்த நிறுவனத்துக்கு எதிராக ஒரு பொய்யை தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த நிறுவனம் என்ன பண்ணதுனாக்கா, அந்த நிறுவனம் போய் வழக்கு போட்டோடனே அங்கேயும் போய் ஏற்கனவே இருந்த ஃபார்ம் இருக்குல்ல, அதை ஃபில் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டான். அந்த மன்னிப்பு ஃபார்மை ஃபில் பண்ணி, ஐயா உங்க வீட்டு பிள்ளை நினைச்சு மன்னிச்சிருங்க, தெரியாம பேசிட்டேன், எனக்கு வந்து தவறான தகவல். இவன் எப்படியானால்னா அந்த விவேக் காமெடி ஒன்று இருக்கும்ல, 4 மரத்துக்கு கீழே இருந்து ஒருத்தர் ரேப் பண்ணிட்டான்ட்டு அவனுக்கு அட்வான்ஸ் புக்கிங்ல ரேப் பண்ணிட்டான், அந்த மாதிரி வந்து எழுதி வச்சிருப்பான் போல் இருக்கு. ஐயா மன்னித்து விடுங்கள், கேப் இதுக்காக, அந்த இதுக்காகங்கிற இடத்துல மட்டும் இந்த நிறுவனம் இவரை பற்றி அக்கௌண்ட் செல்லான் இருக்கும்ல, அந்த டெபாசிட் செல்லான் மாதிரி என்ன பண்றாங்க, மன்னிப்பு செல்லான் ஒன்று போட்டு வச்சிருக்காங்க, போட்டு கீழே அதை மட்டும் ஃபில் பண்ணி யூஎஸ் ஃபெய்த்ஃபுல்லி பூரா என்ன பண்றது, மன்னித்து விடுங்கள், ஃபர்கிவ் மீ, இவர் ஃபர்கிவ் மீ அப்படின்னு சாவர்கர் சங்கர் அப்படின்னு இப்படியே ஒவ்வொரு மாதமும் போய் மன்னிப்பு கேட்டு வர்றான், போய் வதந்தி அவதூறு பரப்புறதுக்காக மட்டுமே. அதுக்கு இடையில இவன் பரப்புன ஆபாச குடோனு எவ்வளவு அப்படிங்கிறது, யாரை பத்திலாம் ஆபாசமா பேசியிருக்கான், அந்த இறந்து போன குழந்தை முதற்கொண்டு நீங்க இன்னைக்கு முட்டு கொடுக்குற பத்திரிகையாளரோ அல்லது மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் நெட்ஃபிளிக்ஸ் ஃபாலோவர் அவராக இருக்கட்டும், நீங்கள் எல்லாமே இப்போ அந்த இறந்து போன குழந்தை, கள்ளக்குறிச்சியில் இறந்து போன குழந்தை இருக்குல்ல, அது உங்களுக்கு தெரிந்த யாரோ ஒருவருடைய குழந்தைன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுடைய குழந்தைன்னு வச்சுக்கணும்னு நான் சொல்லுவேன், அது வந்து அப்படி இருக்கக்கூடாது சரிங்களா. அந்த குழந்தை இறந்தது யாருக்குமே நடக்கக்கூடாது, ஒரு துயர சம்பவம். ஆனால் ஒருவேளை அப்படி உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச நெருங்கின சர்க்கிள் உள்ள யாரோ ஒருத்தருக்கு குழந்தைன்னு வச்சு போகுது, அவங்களுக்கு நடந்துருச்சு. இப்போ யாரோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுடைய குழந்தைனாக்கா அவங்களுடைய அம்மாங்கிறவங்க தெரிஞ்சவருடைய ஒரு மனைவி, ரொம்ப தெரிஞ்ச க்ளோஸ் சர்க்கிள் உள்ளவங்களுடைய ஒரு இதுடைய மனைவி. இப்போ அவங்கள பற்றி அவதூறாக அவங்களுடைய கேரக்டரை அசாசினேட் பண்ணுற அளவுக்கு ஒருத்தவன் பொதுவெளியில் பேசுகிறான். அது மட்டும் இல்லாமல் இறந்து போன குழந்தையை பற்றி இந்த மாதிரி பரப்புறான் அப்படின்னாக்கா அதை பார்த்து நீங்கள் சும்மா இருப்பீங்களா? இப்போ அப்படியாப்பட்ட ஒரு நபருக்கு வழக்காகியும் கைதாகிறானாக்கா இல்லை சவுக்கு சங்கருடைய கருத்தை பாதுகாக்கப்படணும். சாக்கடையான கருத்துக்கள்னா மோந்துலாம் பார்க்க வேண்டாம், அது பக்கம் போனாலே குபீர்னு அடிக்குது. இருந்தாலும் அவனுக்கும் அந்த சாக்கடை பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னா இது புரியல எனக்கு. எனக்கு இன்னொரு என்ன சந்தேகம் இல்லை, அதாவது அந்த பீ இருக்கட்டுங்க, ஆனால் நாட்டத்தை மட்டும் வரவேணாம பார்த்துக்கணும். அவனால மேலே அவன் சென்டடிச்சுட்டே உட்காந்துருப்பியா? பீ என்னமோ ஒன்று நாட்டை அடிக்க தான் செய்யும், இந்த பீ இருக்கட்டுமே அப்படின்னா இது புரியலை எப்படின்னு. இல்லை இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறாப்புல, நீங்கள் எதுவும் கம்பேர் பண்ணிக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிளாக சும்மா ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறாப்புல, நீங்கள் எதுவும் கம்பேர் பண்ணிக்கங்க. கம்பேர் கூட பண்ணலாம், அவன் எழுத்து அப்படி தானே இருக்கு, அவரோட எழுத்து அந்த மாதிரி நாலுகிற எழுத்தா இருக்கு. அப்போ கம்பேர் கூட பண்ணு, தப்பு கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு மூத்த பத்திரிகையாளருங்கிறீங்க, இப்படியாப்பட்ட ஒரு நபருக்கு நீங்கள் கருத்துரிமை வரும்னு சொல்கிறீங்க. திரும்ப இவன் வெளியில் வந்து என்ன பண்ண போகிறான், இதே மாதிரி வேற யாரோ ஒரு குழந்தை எங்கேயோ
எங்கேயோ ஒரு சம்பவத்தில் இறந்து போகும். அப்போ என்ன பண்ணுவானாக்கா சம்மந்தப்பட்ட நபர் அல்லது குற்றத்தை செய்தவராக கருதக்கூடிய நபர் அல்லது குற்றம் சாட்டப்பட்ட நபர் அவர் என்ன பண்ணுவார், இந்த மாதிரி ஒரு வாடகை இருக்கு அப்படிங்கிறதுனால வாடகை விடுப்பாப்புல, இத்தனை லட்சம் அப்படின்னு தூக்கி விடுவாப்புல, கவ்விக்கிட்டு அது அவரை காப்பாற்றுவதற்கான பாயிண்ட்ஸ் பேசுறதுங்கிறது வேற. சரிங்களா? இப்போ அது ப்ரொஃபஷனலாக பண்ணுற, நீ ஆல்பம் வச்சிருக்க, ஆம்னி வேண்ட் வச்சிருக்கனாக்கா அது உன்னுடைய தொழில் நான் தலையிட விரும்பலை. ஆனால் அதற்காக சம்மந்தப்பட்ட இறந்து போன ஒரு குழந்தைய வந்து கேரக்டர் அசாசினேட் பண்ணுறது, அவங்களுடைய அம்மாவை கேரக்டர் அசாசினேட் பண்ணுறது, அவங்களுடைய குடும்பத்தை வந்து கேரக்டர் அசாசினேட் பண்ணுறதுங்கிறது எப்படி ஏற்றுக்க முடியும்? அப்போ வெளியில் இருந்தானாக்கா இன்னொரு ஊரில் இதே மாதிரி ஒரு குழந்தை சப்போஸ் சம்பவம் நடக்கக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேன், எங்கேயோ ஒரு குழந்தை இறந்து போகுது அப்படின்னாக்கா திரும்ப அந்த குழந்தைய பற்றி அப்படி தான் பேச போகிறான், அந்த குழந்தையோட அம்மாவை பற்றி பேச போகிறான். என்ன சொல்கிறேன், அந்த ஊகமே வேண்டாம். ஒன்றும் இல்லை, இப்போ நீதிமன்றங்களில் வேலை செய்கிற பெண் ஊழியர்களை பற்றி அவன் பேசணும். சோமட்டோவை தூக்கி ஜிஆர்எஸ் உள்ள வச்சாப்புல. அப்புறம் நேராக போய் மன்னிப்பு கடிதம் கொடுத்து ஜாமீன் வாங்கிட்டு வந்தான். ஜாமீன் தான் வாங்கிட்டு வந்திருக்கான். ஜாமீன் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன பேசினான், பெண் காவலர்களை பற்றி தப்பாக பேசினான். இப்போ இதுதான் நடக்க போகுது. நீ இன்னொரு தடவை கொடுத்தாலும் அவன் ஹேபிச்சுவல் அஃபன்றான், அந்த வேலையை தான் அவன் செய்கிறான். திரும்ப வந்து அதே தான் பண்ண போகிறா, சமூகத்தில் பதட்டத்தை உண்டாக்குறது அல்லது கலவரத்தை உண்டு பண்ணுறது, அல்லது இங்கு தேவையில்லை, எந்த கட்சி தேவையில்லைன்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு ஏதாவது பேசிட்டு இருக்க வேண்டியது. இப்போ கேரளா என்னன்னா, இப்போ இவரே எடுத்துக்கோமே, இப்போ எம்பி வந்து பேசுறாரு, எனக்கு என்ன சந்தேகம்னா இவன் முக்குளத்து சமூகத்தை பற்றி எவ்வளவு கொச்சையா பேசணும். இப்போ அதை நீங்கள் அண்டாஸ் பண்ணுறீங்களா? நீங்கள் இவர் சிவகங்கை தொகுதியில் தான் நிற்கிறாரு. நீங்கள் வாங்குற ஓட்டுகளில் பெரும்பான்மையான வாக்குகள் இந்த முக்குளத்தோர் சமூகத்தை சார்ந்தவர்கள் போடுற வாக்குகள். இப்போ அவங்கள தான் அசிங்கமாக பேசியிருக்கான், கேவலமாக பேசியிருக்கான். இப்போ அந்த ஆளை நீங்கள் என்டார்ஸ் பண்ணி அவருக்கு கருத்துரிமை வேணும்னாக்கா திரும்ப வெளியில் வந்து முக்குளத்தோர் சமூகம் பற்றி இழிவாக பேசுவான். அப்போ உங்களுக்கு வாக்கு வேண்டாமா? உங்களுக்கு என்ன, உங்களுக்கு பிரச்சனை ராஜா? நீங்கள் மட்டும் லேப்டாப்பை தூக்கி விட்டு நெட்ஃப்ளிக்ஸில் நீங்கள் வேர்டு கேம் ஆடிட்டு நீங்கள் மட்டும் போயிட்டே இருப்பீங்க. அடுத்தது என்ன த்ரில்லரான கேம் வந்துருக்கு, அடுத்து த்ரில்லர் மூவி என்ன நெட்ஃப்ளிக்ஸ் வந்து நீங்கள் கேட்பீங்க, உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, நீங்கள் பார்த்துட்டு போயிட்டே இருப்பீங்க. நீங்கள் ஒரு பணக்கார விட்டு புள்ள, நீங்கள் ஒரு ராஜா விட்டு கண்ணு விட்டு, உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அன்றாடம் போயிட்டு எனக்கு எலெக்ஷன் கேம்பெயினில் ஒரு பேசுனது இருக்குல்ல, ஐயோ அபாரம் என்னமா இருப்பதுமா, நிறைய பேர் ஷேர் சிலரை விட்டு நம்மளுமே ஷேர் பண்ணிட்டு உட்காந்துருந்தோம். ஆனால் பாருங்க, அதான் அது வந்து அது பூனைக்குட்டி அப்படிங்கிறது கரெக்டாக தெரியுது. இப்போ இதில் இன்னொரு மேட்டர் என்னன்னா, இது வந்து அரச பயங்கரவாதம், ஒரு பத்திரிகையாளர், ஒரு சாமானியர், ஒரு அரசு ஒடுக்குது, ஒன்றுமே கிடையாது. நான் நினைக்கிறேன் ராகுல் காந்தி அவர்கள் யாருன்னு இந்தியா முழுமைக்கும் தெரியும். அவர் வந்து யார், எந்த குடும்பத்திலேருந்து வந்தார், எவ்வளோ இதில் வந்தார் அப்படின்னு. அவர் வந்து மோடி அப்படிங்கிற பேரை வச்சு ஒரு கருத்து சொல்கிறார், அது வேறு எதுவுமே சொல்ல. ஆனால் அந்த பேரை வச்சுக்கிட்டு நீங்கள் எந்தெந்த ஊரில் போய் வழக்கு போட்டாங்க, வழக்கு போட்டு ஒரு பேரை குறிப்பிட்டு பேசினதுக்கு 2-2.25 வருஷத்துக்கு மேலே தண்டனைன்னு சொன்னால் எந்த கோர்ட்லேயே இத்தனை வருஷம் இந்திய வரலாற்றில் நடந்து கொண்டா? ஆனால் அரசு வந்து அவங்க கட்டுப்பாட்டில் இருக்குங்கிறதுக்காக எவ்வளவு தூரம் அதை வந்து வாதாட முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து சட்டத்தை கன்வின்ஸ் பண்ணி அவங்களால பெற்றுத்தர முடியுது. பெற்றுனதுக்கப்புறம் சும்மா இருந்தாங்களா? இது வரைக்கும் எந்த ஒரு அரசியல் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு தீர்ப்பு வந்த உடனே வந்து லெட்டர் பறக்குது, இவர் வந்து டிஸ்குவாலிஃபைட் பண்ண உடனே வீட்டை காலி பண்ணி பொருள் எடுத்து வெளில அப்படின்னு அடுத்த நாளே வந்து எல்லாத்தையும் வெளில போடுங்க அப்படின்னு. ஸோ இவ்வளவு தூரம் நடந்துச்சு. அவனால அவர் வந்து ஊருக்கும் அவரே நடந்து பஸ் டூர்லாம் போல அவர் உண்மையுமே நடந்தான் போனார். அவரு அதை நம்ம பார்த்தோம். 10 மணிக்கு மேலே பணிவிடைகள் செய்கிறது பெண்கள்லாம் கேட்டு எந்த அறிக்கையும் அங்கேருந்து வரல. அவர் வந்து நடந்தான் போனார், அவ்வளோ மக்களை சந்திச்சாரு, அவ்வளோ விஷயங்களை பண்ணாரு. கடைசி வரைக்கும் ஈடியை விட்டு எவ்வளோ ஒடுக்குமுறை பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணி, ஏன் கடைசி நேரத்தில் தேர்தல் தேதியெல்லாம் அறிவிச்சதுக்கு அப்புறம் காங்கிரஸுடைய அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணப்படலையா? இவ்வளோ தூரம் நடந்தது. இது அரச பயங்கரவாதம். அதாவது ஊருக்கே தெரிஞ்ச ஒரு ஆள், அவங்களோட குடும்ப பாரம்பரியம், அரசியல் பாரம்பரியம் உள்ள ஆட்கள், அவ்வளோ பெரிய குடும்பத்தில் அவ்வளோ பவரால் இருக்கிற ஒரு ஆள், அவருக்கு நடந்தது பார்த்தீங்களா? இது வந்து அரசு பயங்கரவாதம். இதுதான் நீங்கள் சொல்லலாம். ஆனால் இந்த கஞ்சா சங்கருக்கு வழக்காடுறதுக்கு யார் வரா? அதிமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் வராங்க அப்படின்னு பத்திரிகையில் சொல்லுது. தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சி தலைவர் அவர் நம்ம வந்து அவர் அப்படி நடந்துக்கலைங்கிறது வேற, மக்கள் அதை ஏற்றுக்கலைங்கிறது வேற. ஆனால் சட்டத்தின்படி மக்களின் தீர்ப்புப்படி அவர் வந்து எதிர்கட்சி தலைவர். அவர் வந்து லெட்டர் பேடு கொடுக்குறாரு. அவங்க கட்சியில் உள்ள ஆட்கள்லாம் வந்து அவர் வந்து என்டாஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவங்களை ஆதரித்து பேசுகிறவங்க அல்லது இவருக்கு கருத்துரிமை வேணும், இவருக்கு வந்து ஜனநாயக உரிமை வேணும், இவருக்கு பத்திரிகை உரிமை வேணும், இவனா முதல்ல பத்திரிகைக்காரனாம இல்லை கஞ்சா சங்கர் பத்திரிகைக்காரனா எந்த பத்திரிகையிலும் முதல்ல வேலை பார்த்தா அவனை பத்திரிகைக்காரங்கிற வார்த்தையை தயவு செஞ்சு யாரும் பயன்படுத்தாதீங்க. மூத்த பத்திரிகையாளர் ஆர்கே அவர்கள் வந்து சொல்லணும். ஏன்னா நாங்கள் வந்து உங்களெல்லாம் மூத்த பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் சொல்கிற கருத்துக்கள் வந்து நாங்கள் வந்து அதை முரண்படுறோம், சில இடங்கள்ல அதை விமர்சிக்கிறோங்கிறது வேற, அதுதான் கருத்துரிமைங்க. ஆனாலும் நாங்கள் எந்த இடத்துலையும் வந்து உங்கள் பதவிக்கோ இல்லை நீங்கள் வேலை பார்த்த உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நாங்கள் குறை சொல்லவோ அதை நாங்கள் விமர்சிக்கவோ இல்லை. நாங்கள் உங்களை பத்திரிகையாளர்னு மரியாதை சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் அவனை எழுந்து பக்கத்தில் வச்சுட்டு நம்ம ப்ரோ இவர் நம்ம பத்திரிகையாளர் புரியல. இது நீங்கள் உங்களை சிறுமைப்படுத்திக்கிறீங்க.
இழிவுபடுத்திக்கிறீங்க, நீங்க உங்களை இழிவுபடுத்திக்கிறீங்க. உங்களை மாதிரியான பத்திரிகை துறைக்கு அர்ப்பணிப்பா வேலை செஞ்சவர் இருக்காங்கல்ல, அதுல விமர்சனம் இருக்கு, ஐயா மேல எழுதுன விமர்சனம் இருக்குனாக்கா அது வேற, அது தனி பார்ட்டு. ஆனா உங்களுடைய உழைப்பு இருக்குல்ல, அது பத்திரிகையாளருக்கான ஒரு உழைப்பு. உங்களை மாதிரி பல பேரும் இங்க அர்ப்பணிப்பு செஞ்சிருக்காங்க, அது வேலை பார்த்திருக்கீங்க, வேலை பார்த்திருக்கீங்க. ஆனா இவன் பார்த்த வேலைங்கிறது வேற. இவன் பார்த்த வேலைங்கிறது ஆம்னி வேனை வச்சுக்கிட்டு ஒரு ஆல்பத்தை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காம, அவனை பத்திரிகையாளர்னு சொன்னீங்கன்னாக்கா அவன் உண்மையான பத்திரிகையாளர் நாங்க என்னன்னு சொல்றது? சரி, இவனை பத்திரிகையாளர்னு சொல்றீங்க, உங்களை நாங்க என்னன்னு சொல்றது சொல்லுங்க. இவன் பத்திரிகையாளர்னாங்க நீங்க யாரு? எனக்கு அந்த பதில் மட்டும் சொல்லுங்க. இப்ப பத்திரிகையாளர் இப்ப இவனுக்கு ஆதரவு தெரிவிக்கிற எல்லாருமே இவன் ஆபாசமா பெண்களை ஆபாசமா பேசுறான்ல, அதை ரசிக்கக்கூடிய நபர்களாக இருக்கிற ஒரு நபர்கள். இப்ப இவனை ஆதரிக்கிற இந்த மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இருக்காருல்ல, இவங்க எல்லாம் என்னன்னாக்கா இந்த மாதிரி பெண்களை ஆபாசமாக இவன் பேசுறான்ல, அப்ப இந்த பெண்களுக்கு எதிரான ஒரு மனநிலை கொண்டவர்களாக மக்கள் பார்ப்பாங்க. முக்குலத்தோர் சமூகத்துக்கு எதிராக பேசினாலும் அதை ரசிக்கக்கூடிய நபர்களாக நீங்க இருக்கீங்க. அப்ப திமுக கூட்டணியில காங்கிரஸ் இருக்கு, நீங்க ஏதோ போற பக்கத்துல பேசிட்டு போக முடியாது. இப்ப திமுக கூட்டணியில தான் நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. நீங்க பேசுற ஒரு வார்த்தையும் திமுகவிற்கு விழுகிற ஓட்டுல நீங்க கையை வைக்கிறீங்க. ரெண்டாவது பிஜேபியை எதிர்த்து பிஜேபி அடுத்த முறை வந்து சீட்ல விட்டு இறக்கணும்னு சொல்றோம்ல, அந்த ஓட்டுல நீங்க கையை வைக்கிறீங்க. இன்னும் பிஜேபி விட்டு இறக்கல. இந்த இந்திய கூட்டணிங்கிறது எதுக்காக அமைக்கப்பட்டதோ அதை இன்னும் போய் எட்டு சேரவே இல்லை. அதுக்கு இடையில இந்த மாதிரியான இதுதான் உண்மையான பிசிறுகள். இந்த மாதிரி பிசிறுகளுக்கெல்லாம் நீங்க வந்து வக்கால் தாங்கிட்டு இருக்காதீங்க. அதே மாதிரி இந்த மாதிரியான ஆட்கள்லாம் பேசுறாங்க, மூத்த பத்திரிகையாளர்லாம் சொல்றாங்க. அப்போ உண்மையிலுமே வந்து பெரிய பத்திரிகையாளர் தான் போல. அதாவது ஒண்ணுமே கிடையாது. ஒரு எதிர்கட்சியில இருக்கிற வழக்கறிஞர் குழு உனக்காக வாதாடுது, இவ்வளவு பேர் வந்து ட்வீட் போடுறாங்க, இவ்வளவு விஷயங்கள் வந்து ஒரு பெரிய லாபியே உனக்கு பின்னாடி நடந்துகிட்டு இருக்குங்கிறப்ப இவன் சாதாரண ஆளோ இல்லை வந்து இந்த ஜோல்னா பையை மாற்றிட்டு இந்த பழைய படத்தில் வரவங்க கண்ணாடி போட்டு ஒரு சிட்டையில் வச்சுக்கிட்டு எழுதிட்டு அந்த அளவுக்கு வந்து ஒன்றும் அறத்தின்பால் நிற்கிற ஒருத்தனும் கிடையாது. இவன் வந்து வெறும் வாடகை வாய், அவ்வளோதான். காசு நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட யாரையாவது கை காட்டினீங்கன்னா அவனை கடிச்சு வைப்பான், அவ்வளோதான் இவன். அதனால் முதல்ல பிஜேபியை விட்டு இறக்கிறதுக்கான வேலைகளை முதல்ல பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த கஞ்சா குடிகளுக்கான கருத்து சுதந்திரம், இந்த மாதிரி அவதூற பரப்புறவங்களுக்கான கருத்து சுதந்திரம், இதெல்லாம் நம்ம அப்புறம் வச்சுப்போம். அதோட இப்போ இவங்கெல்லாம் பத்திரிகையாளர் அப்படிங்கிற பேரில் சில பேர் வர்றாங்கல்ல. இப்போ பத்திரிகையாளர்னா என்ன வேணாலும் பேசலாமா? சரி, பத்திரிகையாளர் நீங்கள் நாங்கள் மதிக்கிறவங்கள, மூத்த பத்திரிகையாளர் மதிக்கிறோம். பத்திரிகையாளர் என்ன வேணாலும் பேசுவீங்களா? ஏன்னா அவர் கஞ்சா குடிக்கிங்க, அவன் பெண்களை ஆபாசமாக பேசக்கூடியவன், தரக்குறைவாக பேசக்கூடியவன், உட்காந்து எழுதக்கூடியவன். என் பேரில் ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணுறான், யூடியூப் விட்டர்ஸ்ங்கிற பேரில் ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி அதுக்கு ப்ளூடிக் வாங்குறாங்க. அதுக்கு சேம் நம்மள மாதிரி ஒரு பேரடி அக்கௌண்ட் மாதிரி ஓப்பன் பண்ணி அது ப்ளூடிக் வாங்குறாங்க. வாங்கி என்னுடைய அக்கௌண்ட்லேருந்து ரொம்ப ஆபாசமான பதிவுகளை பதிவேற்றம் செய்யுது. இது இவனோட நெக்ஸஸில் நடந்திருக்கு அப்படிங்கிற தகவல் நமக்கு வருது. அப்போ அந்த ப்ளூடிக் வாங்கினோம்னாக்கா வருஷத்துக்கு 5000 ரூபா 6000 ரூபா நீங்கள் பணம் கட்டணும். இப்போ 6000 ரூபா பணம் கட்டி ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி அதுக்கு ப்ளூடிக் வாங்கி, அதை மட்டும் இல்லாமல் ஒரு நபரை வந்து வேலைக்கு அமர்த்தி அவனுக்கு மாதம் 25000 சம்பளம் கொடுத்து அந்த அக்கௌண்ட்டில் ஆபாசமான ட்வீட்டில் மட்டுமே போடணும் ஒருத்தவனை உட்கார வைக்கிறேன்னா எவ்வளவு உனக்கு வன்மம் இருக்கும் உனக்கு. இவன் வார் ரூம் அடியால வேலை பார்த்தது இல்லாமல் இவனை மாதிரியே பல கூலிப்படைகளை அடியாட்களை உருவாக்கிட்டு இருக்கிறான். அதே தான். இப்போ பத்திரிகையாளர்னாக்கா மக்களுடைய பிரச்சனைக்காக குரல் கொடுக்கணும், எழுதணும், அதை நோக்கி போகணும். அதை விட்டுட்டு மக்களுக்கு எதிராக பேசக்கூடிய, பெண்களை பற்றி ஆபாசமாக பேசக்கூடிய, அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை தொடர்ந்து இழிவுபடுத்தி பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர். இல்லை, குறைந்தபட்சம் அதிகாரத்தில் இருக்கிற அரசுக்கு சாமர மாதிரி வீசிட்டு போய்த்தோல. சரி, நீ அதுக்காவது எழுதுற, சரி ஏதாவது அதிகாரத்தை போய் பயந்துக்கிட்டு இருக்கான், போய்த்தோலன்னு இருக்கலாம். ஆனால் இவன் அப்படி கிடையாது. இப்போ திமுக யாராவது காசு கொடுத்தா வேற யாராவது கடிக்க சொன்னாலும் கடிப்பான். ஆல்ரெடி அப்படிதான் கடிச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ இப்படியாப்பட்ட ஒரு வாடகை வாயவன், அவனுக்கு நீங்கள் வக்காலத்தை வாங்கினா பத்திரிகையாளர்னா என்ன வேணாலும் எழுதுவேன், பத்திரிகையாளர்னா என்ன வேணாலும் பேசுவேன் அப்படிங்கிறது கிடையாது. இல்லை, பத்திரிகையாளர்னாக்கா மக்களுக்கு உள்ள கருத்துரிமை தான் பத்திரிகையாளர் இருக்கும். இப்போ மக்களுக்கு ஒரு பிரச்சனையை ஒருத்தன் ஏற்படுத்துறான், ஒருத்தன் கிரியேட் பண்ணுறான் அப்படின்னாக்கா எங்கேயோ அந்த பொண்ணு, கள்ளக்குறிச்சியில் உள்ள ஒரு பொண்ணு வந்து ஏதோ ஒரு பொண்ணு நீங்கள் பார்க்குறீங்க, மக்களில் ஒரு பொண்ணு தான் அந்த பொண்ணும் பாதிக்கப்பட்ட பொண்ணு. எல்லாத்துக்கும் ஒரு மீட்டர் இருக்குல்ல, ஒரு மீட்டருக்கு மேலெல்லாம் ப்ளே பண்ணலாம் முடியாது. யாரானா இருந்தீங்க ஒன்றும் இல்லை, ராம்குமார்னு ஒரு பையன் இறந்து போகிறான், அதை பற்றி அவன் என்ன பேசினான்? ஆமாம், அந்த ஃபுட்டேஜ், லைவ் ஃபுட்டேஜ் என்கிட்ட இருக்கு அப்படின்னா உண்மை என்னன்னாக்கா இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தான் ரயில்வே ஸ்டேஷன்ல சிசிடிவி வைக்கணும் கொண்டு வராங்க. ஆனா சிசிடிவி ஃபுட்டேஜ் என்கிட்ட இருக்குன்னு வாய் கூசாம புழுக்கணும் இவன். இப்போ இந்த மூத்த பத்திரிகையாளர் என்ன சொல்லுவாங்க? இதை இப்போ இதே மாதிரி இதுல 13 பேர் சுட்டு கொண்டாங்க ஸ்டெர்லைட்ல. இல்ல சைட்ல உள்ள ட்ரம்மு ஜீப்ல எல்லாம் சும்மா டம்மு சத்தம் வரும்ல, இப்படிதான் அதை சுட்டிருக்காங்க. சங்கர் இல்ல சங்கர்னு சம்பந்தப்பட்ட அதிகாரி என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினாங்க. சமீபத்தில் கோர்ட்டு காட்டிட்டு போச்சு. என்ன சொன்னாங்க? முதலாளிகளுக்காக நடத்தப்பட்ட கொலை மாதிரி இதை வந்து தீர விசாரிக்கணும். டிவிஎஸ் இதை கையில் எடுத்து அந்த சம்பவத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னே 2 வருஷத்துக்கு பின்ன பிரிச்சுக்கிட்டு ஏதாவது சொத்து புத்து வாங்கியிருக்காங்களா, அதில் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் அந்த லிஸ்ட்டெல்லாம் எடுங்க முதல்ல. இது என்ன லட்சணமாக எல்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சிபிஐயை போட்டு ஊரை கிழிச்சிருக்குது நீதிமன்றம். ஆனால் அப்பேற்பட்ட ஒரு சம்பவம், ஒரு நீதிபதியை அந்த ரிப்போர்ட்டெல்லாம்
இதெல்லாம் படிச்சு தெரியாது, இந்த ரிப்போர்ட்டை படித்தாலே தெரியுது இவன் கொலை தான் பண்ணியிருக்கான்ட்டு என்னையா அது அப்படின்ற ரேஞ்சுக்கு இருக்கிற ஒரு சம்பவத்தை எடுத்துகிட்டு போய் இவன் எப்படி நெரேட்டிவ் செட் பண்ணுற மாதிரி. சைடில் ஜீப்பில் சுட்டாங்க, இரும்பு ட்ரம்மில் சுட்டாங்க, இரும்பு கேட்டில் சுட்டாங்க அப்படின்னு வாய் கூசாமல் புழுங்கின ஒருத்தவன் தான் இவன். இவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்கன்னாக்கா அந்த 13 குடும்பம் இருக்குல்ல, 13 பேர் செத்து போனாங்களா, ஸ்லோலின் உட்பட 13 பேர் செத்து போனாங்கல்ல, அந்த கொலையை நீங்கள் ஆதரிக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த ரத்தக்கரை உங்கள் கையிலேயும் உங்கள் கையிலேயும் இந்த ரத்தக்கரை இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த பெண் காவலர்களை குறித்து ஆபாசமாக பேசினால, இப்போ எல்லா குடும்பத்திலையுமே ஏதோ ஒரு கனெக்ஷனில் ஒரு தெரிஞ்ச ஒரு பெண் காவலர் ஒருத்தவங்க இருப்பாங்க, ஒரு லேடி போலீஸ் ஒருத்தவங்க ஏதோ ஒரு கனெக்ஷனில் ஃப்ரெண்டு வீட்டில் உள்ளவங்களோ அல்லது நம்மளுடைய சொந்தத்துலேயோ அல்லது நம்ம வீட்டுக்குள்ளேயோ ஏதோ ஒரு பெண் போலீஸ் ஏதோ ஒரு தொடர்பில் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களையும் சேர்த்து தான் அவன் சொல்கிறான் இவ்வளவு ஆபாசம். ஏங்க எஸ்வி சேகர் சொன்னதுக்கும் இவன் சொன்னதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? எஸ்வி சேகர் சொன்னதுக்கு அந்த எவ்வளவு போராட்டம் பண்ணோம், எவ்வளவு ஆர்ப்பாட்டம். ஓகே, சோசியல் மீடியா வழியாக இயங்குறவங்க அதன் வழியாக தன்னோட எதிர்ப்பு தெரிவிக்கிறது, களத்தில் இறங்கி போராடுறவங்க அதன் வழியாக தன்னோட எதிர்ப்பு தெரிவிக்கிறது. பத்திரிகை அன்னைக்கு பத்திரிகை துறையிலேருந்து போராட்டம் பண்ணாங்கல்ல, மாற்றத்திற்கான ஊடகங்களோட சங்கம் யாருன்னு தெரியல, அவங்க நடத்துனதா அவங்க நடத்த நினைக்கிறேன், சரியா தெரியல எனக்கு. இப்போ அவங்க நடத்த நினைக்கிறேன். இப்போ அவங்க வந்து எஸ்வி சேகரை எதிர்த்து எவ்வளவு உக்கிரமான போராடினாங்க. ஏன்னாக்கா பத்திரிகை துறையில் வேலை பார்க்குற பெண்கள்லாம் படுக்கையை பகிர்ந்து தான் மேல் பதவிக்கு போகிறாங்க அப்படிங்கிற அதே ஸ்டேட்மெண்ட்டு தான் நீதிபதிகள் வீட்டுக்கு வேலைக்கு போகிற பெண்களையும் அப்படிங்கிறத தூக்கிட்டு நீதிபதிகள் அப்படி வச்சு கொண்டு தான் அதை அப்படியே தூக்கிட்டு பெண் போலீஸ்னு வச்சாக்கா இது இங்கே. அப்போ எஸ்வி சேகருக்கு இவனுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? அன்னைக்கு எஸ்வி சேகருக்கு எதிராக போங்கிற நீங்கள்லாம் இப்போ இவன் பேசும் பொழுது இவனுக்கு ஆதரவாக பேசுறீங்கன்னா என்ன அர்த்தம்? அது அவர் ஒரு முறை சொன்னார், இவன் 3 முறை சொல்லிக்கிட்டு 3 முறை 4 முறை சொல்லியிருக்கான். நீதிமன்றம் காரி துப்புது ஏற்கனவே உள்ள போயிட்டு வந்தப்ப. இப்போ நீங்கள் ஆதரிக்கிறது, அப்போ இவன் ஆபாசமாக பேசினாலும் அது எல்லாத்தையும் நீங்கள் ஆதரிக்கிறீங்கன்னு அர்த்தம். இவன் பேசின முக்குலத்தோருக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட்டுகளை நீங்கள் ஆதரிக்கிறீங்கன்னு அர்த்தம். இறந்து போன அந்த கள்ளக்குறிச்சி மாணவியினுடைய இறப்பை குறித்து இவன் கொச்சைப்படுத்தினாலும் அதை நீங்கள் ஆதரிக்கிறீங்கன்னு அர்த்தம். அதனால இதை ஆதரிக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத மேலும் முடிவு பண்ணீங்க. இதுக்கப்புறம் வரைஞ்சு கட்டிக்கிட்டு இல்லை ஒரு குண்டாஸ் ஓகே, ரெண்டாவது குண்டாஸ் எதுக்கு போட்டிருக்காங்க? முதல் குண்டாஸ் போட்டது பெண் காவலர்கள் குறித்து ஆபாசமாக பேசுறது. ரெண்டாவது குண்டாஸ் இவன் கஞ்சா வச்சதுக்காக போட்ட குண்டாஸ் இது இப்போ போட்டது. அவன் கஞ்சா வச்சிருந்தான்னு வட்டாட்சியர்லேருந்து எல்லாரையும் கூட்டு போய் என்ன லீகலாக என்ன ஆதாரம் பண்ணுமோ எல்லாரையும் கூட்டு போய் தான் வீடியோ கேமராவை ஆன் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. எந்த இடத்துலையுமே இந்த கஞ்சா சங்கர் வந்து கோர்ட்டில் இல்லைங்க திமுக மீது வந்து அவதூறு பரப்புது, உதயநிதி ஸ்டாலின் ஒவ்வொரு முறையும் வண்டியில இருந்து இறங்கி கோர்ட்டுக்கு போகும்போதோ, கோர்ட்ல இருந்து இறங்கி திரும்பி அந்த வண்டியில இறங்கும் போதோ அந்த ஏதாவது ஒரு அதிகாரி பேச அவர் தான் என்னை அடித்தார், அவர் என்னை கொலை செய்ய பார்க்கிறார் அப்படின்னு ஒரு முறை சொல்லலாம்ல. இந்த திமுக அரசு என் மீது வந்து கஞ்சா வச்சுட்டு அவங்களா வந்து நான் கஞ்சா பயன்படுத்தினேன்னு போய் சொல்றாங்க, இல்ல வந்து அது வச்சு எடுக்கப்பட்டது, எனக்கு அந்த பழக்கமே இல்லை சொல்லேன் ஒரு தடவை நீதிமன்றம். ஏன்னா இவர் நண்பர் தானே சொன்னாரு, சங்கர்ட்ட எனக்கு பிடிச்ச குவாலிஃபிகேஷனே அவர் பொய் சொல்ல மாட்டாரு, நீ சொல்லலாம்ல, எனக்கு கஞ்சா பழக்கமே இல்லை. இல்ல சத்தியமா சொல்றேன், சங்கர் பொய் சொல்ல மாட்டார். இவரு அதெல்லாம் சொல்லும் போதே நமக்கு சிரிக்காம பேசுறாரு அந்த இடத்துல தான் அவரு. அதனால கஞ்சா வச்சிருந்ததுனால இந்த முறை குண்டாசு. கஞ்சா வச்சதுக்கான எல்லா ஆதாரமும் இருக்கு. ஒருவேளை இல்லைங்க திமுக போட்ட தப்பான வழக்குங்க பொய் வழக்குங்க அப்படின்னாக்கா நீதிபதிகள் முன்னாடி சொல்லு, அது அங்கே போய் சொல்லணும். இந்த மன்னிப்பு கடிதம் எழுதுல அதில் ஒரு சேர்த்து. ஆமாம், அப்படி இல்லைனாக்கா இல்லைங்க சவுக்கு சங்கர் வந்து கஞ்சா புகைக்கும் பழக்கம் இல்லாதவர் அப்படிங்கிற உத்தரவாதத்தை மூத்த பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணனோ அல்லது நெட்ஃப்ளிக்ஸ் ஃபாலோவர் நம்ம இவர் கார்த்திக் சிதம்பரம் அவராலேயோ இந்த உத்தரவாதத்தை உங்களால் தர முடியுமா? தர முடியும்னா சொல்லுங்கள், பிறகு அதை பற்றி பேசுவோம். அப்படி இல்லைனாக்கா இவன் பேசின அந்த ஆபாச குடோன்கள் அனைத்தையும் நீங்கள் ஆதரிக்கிறீங்கன்னு அர்த்தம். முக்குலத்தோர் சமூகத்துக்கு எதிராக அவன் பேசுனதை நீங்கள் ஆதரிக்கிறீங்கன்னு அர்த்தம். பெண்களுக்கு எதிராக அவன் பேசுனதை நீங்கள் ஆதரிக்கிறீங்கன்னு அர்த்தம். இறந்து போன அந்த கள்ளக்குறிச்சி மாணவியினுடைய இறப்பை கொச்சைப்படுத்தினதை, அவங்க அம்மாவனுடைய கேரக்டரை அசாசினேட் பண்ணதை நீங்கள் ஆதரிக்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த அசிங்கத்துக்கு மேலே தோளில் கை போட்டு நிற்காதீங்க, ரொம்ப அசிங்கமாக இருக்குது. ப்ளீஸ் சார்.